மணி இப்போ கரெக்டாக 4:15. வயிறு செம்மையாக பசிக்குது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே கோட்டைப்பட்டினத்தில் காலையில் 4 மணிக்கே மசால் வடை போடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு மசால் வடை காலங்காத்தால் எந்த டீ கடையிலையும் போட மாட்டாங்க, இங்கே போடுவாங்க. சரி இன்றைக்கி போய் அதை டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நைட்டுன்னு சொல்ல முடியாது, விடிய காலையில் 4 மணினால ரோட்டில் ஒருத்தவங்க கூட கிடையாது. கோட்டைப்பட்டினத்தில் டீ கடையை தவிர பாக்கி எந்த கடையும் ஓப்பன் ஆகல. ரோடே வெறிச்சு கிடக்கு. பஸ்ஸு கூட டைமிங் போகல. சரி பார்த்தா டீ கடையில் மட்டும் கூட்டம். காலையில் 4 மணிக்கெல்லாம் சரின்ட்டு உள்ளே போனால் உள்ளே யாருமே இல்லை, நான் மட்டும் தான் உட்காந்துருக்கேன். நான் போன இடத்துல வெறும் போண்டா தான் போட்டிருந்தேன், வடை இன்னும் போடலை. சரி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். 1/2 hour வெயிட் பண்ணியிருப்பேன், அந்த மசாலா வடையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக எண்ணெயை விட்டு கூட காயலை. உடனே போயிட்டு அந்த பருப்பு வடையை, அதாவது அந்த மசால் வடையை எடுத்துகிட்டு வந்து கையில் குட்டோன்னு தான் அந்த ஃபீலே வேறு மாதிரி சும்மா மொறுன்னு இருந்துச்சு. நம்ம தலைவர் சொல்லுவாங்க, மசால் வடை தாயா, அந்த மாதிரி டேஸ்ட்டுங்க. அப்போ நீங்களே யாராச்சும் வந்தீங்கன்னா 4 மணிக்கு போய் டேஸ்ட் பண்ணி பாருங்க.